வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்பெட். மாஸ்பெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். என்னங்க நம்ம டிரான்சிஸ்டர் பற்றி படிச்சிருக்கோமே, அது என்ன அதுக்கும் இதுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதுவும் டிரான்சிஸ்டர் தான். டிரான்சிஸ்டரோட அட்வான்ஸ், அதாவது மெட்டல் ஆக்சைடு ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், இதோட சுருக்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்ஃபெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாஸ்ஃபெட்டுங்கிறதும் நமக்கு வந்து டிரான்சிஸ்டர் தான். அப்போ டிரான்சிஸ்டர் எப்படி ஒரு சுவிட்சை ஆக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாஸ்ஃபெட்டும் வேலை செய்யும். அதான் நான் சுவிட்சு நீங்கள் போட்டிருக்கேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெர்மினல் காம்போனண்ட். என்னென்ன அப்படின்னா, ஒன்று ட்ரைனு, இன்னொன்று சோர்ஸ், இன்னொன்று கேட்டு. எப்படி நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்தோமோ அதே மாதிரி 3 பின் தான். ஒன்று ட்ரைன், இன்னொன்று சோர்ஸ், இன்னொன்று கேட். இதோட சிம்பிளும் நமக்கு தெரியணும். இந்த சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட்டோட சிம்பிள். எப்பொழுதுமே மாஸ்பெட் பார்க்குறதா இருந்தாலும் சரி, டிரான்சிஸ்டர் பார்க்குறதா இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற அந்த ஆரோ மார்க் வெளியில் போதா உள்ளே போதாங்கிறத நல்லா கவனிச்சிக்கங்க. அதுதான் அது வந்து என்ன சேனல் மாஸ்பெட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா இது ட்ரைன், இது பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ். ட்ரைன்லேருந்து சோர்ஸ்க்கோ இல்லை சோர்ஸ்லேருந்து ட்ரைனுக்கோ உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டுங்கிறது ஒன்று வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டைப் வந்து பி சேனல் என் சேனல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பி சேனலை பற்றி பார்ப்போம். பி சேனலில் உங்களுக்கு டயோடோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ரைனு, சோர்ஸு, இது கேட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா டயோட் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஏரோ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோர்ஸ் சைடில் உங்களுக்கு ஏரோ வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதாவது கேத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் சைடில் இருக்குது, ஆனோடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைன் சைடில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு மாஸ்பெட் வந்து உள்ள டயோட் டைரக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு பி சேனல் மாஸ்பெட். நீங்கள் ட்ரைன்லேருந்து சோர்ஸுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களால் வந்து சப்ளைவை அனுப்ப முடியும். அதாவது இந்த இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் முழு சப்ளை போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது. இந்த கேட் வந்து ஆன் ஆகணும். இந்த கேட் ஆன் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களோட முழு கரண்ட்டும் ட்ரைன்லேருந்து சோர்ஸுக்கு போய் சேராது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ டைரக்ஷன் உள்ளே வந்திருக்கதான் உங்களால் பார்க்க முடியும். இதுலேயும் ட்ரைனு, சோர்ஸு, கேட் இருக்குது. இப்போ இதோட டயோட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ்லேருந்து ட்ரைன் அப்படி இருக்கும். இது வந்து என் சேனல். இப்போ நீங்கள் வந்து சோர்ஸில் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைன் சைடில் வரும். ஆனால் அந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, முழு கரண்ட்டையும் இதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கரண்ட்டு ட்ராவல் பண்ணணும்னா கேட்டை கண்டிப்பாக ஆன் பண்ணணும். அப்போ பி சேனலுக்கும் என் சேனலுக்கும் உள்ளே இருக்கிற டயோட் டைரக்ஷன் வித்தியாசமாகும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம இந்த பல்பை எரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெசிஸ்டரை போட்டு கரண்ட்டை லிமிட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டருக்கு கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். நம்ம ரெகுலராக போடுற சர்க்யூட் தான். இப்போ நான் சப்ளை அனுப்பும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பல்புக்கு தேவையான சப்ளை நமக்கு போயிட்டு வந்திருக்கும். ஆனால் இதுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சுவிட்சை இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த சுவிட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட். இந்த மாஸ்பெட்டை லைனுக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த மாஸ்பெட் ட்ரைனையும் சோர்ஸையும் எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்புங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இதுக்கு ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். இது வந்து டிரான்சிஸ்டர் தானேங்க. இப்போ டிரான்சிஸ்டர் போட வேண்டிய இடத்துல நீங்கள் மாஸ்பெட் போட வேண்டியதில் டிரான்சிஸ்டர். நீங்கள் வந்து மாஸ்பெட் வந்து விலை அதிகம் அப்படின்னா டிரான்சிஸ்டரே போட்டுக்கலாமே அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, மாஸ்பெட்டில் உங்களுக்கு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, மாஸ்பெட் ஆன் ஆகிட்டுன்னா அங்கே எந்த வித ரெசிஸ்டன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால் மாஸ்பெட் ஆன் ஆகிறதுக்கும் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நமக்கு கரண்ட் ட்ராவல் மாஸ்பெட்டில் தான் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். அதனால் லேப்டாப் மாதிரி அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட்டை வந்து நிறைய பயன்படுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் ட்ரைன் சைடில் இருக்குது. எனக்கு சோர்ஸ் சைடில் இந்த 5 வோல்ட் போகணும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பி சேனல் தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 வோல்ட் நார்மலாகவே சோர்ஸ் சைடுக்கு வரும். ஒரே ஒரு டயோட் ட்ராப்புக்கு பிறகு, அதாவது 5 வோல்ட் ஃபுல்லாக வராது, ஒரு 4.8 4.7 ஒரு ட்ராப்புக்கு பிறகு வரும். ஆனால் கரண்ட் இருக்குமா அப்படின்னா கரண்ட் வந்து ப்ராப்பரான கரண்ட்டு இருக்காது. அப்போ கரண்ட் இருக்கணும் அப்படின்னா கேட்டுக்கு நீங்கள் ஒரு சப்ளை கொடுக்கணும். அந்த சப்ளை போய் கனெக்ட் ஆன உடனே
இந்த ட்ரைன் என்ன ஆகும் அப்படின்னா அதோட சப்ளைவை மொத்தமாக இறக்கி சோர்ஸ் சைடு கொண்டு போகும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக கரண்ட், அதாவது பவர் எந்தவித லாஸும் இல்லாமல் ட்ரைன் டு சோர்ஸ் போகிறதுனால அந்த இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இதுதான் டிரான்சிஸ்டருக்கும் மாஸ்பெட்டுக்கும். இதுவே நீங்கள் டிரான்சிஸ்டரில் அனுப்பும்போது ஒரு ட்ராப் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். அப்போ என்னென்னா கரண்ட் ட்ராப் அதில் நடக்கும், இதில் வந்து நடக்காது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட்டை கரண்ட் அப்ளிகேஷன்லாம் மாஸ்பெட்டை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி மாஸ்பெட்டை மெஷர் பண்ணுறதுங்கிறத நம்ம போடுவோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.